அடுத்த கேள்வியாக திஹாரியை சேர்ந்த சகோதரி ஒருவர் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. சுஜூதில் சுபஹான ரப்பியல் அலா என்ற திக்ரை எத்தனை தடவைகள் ஓத வேண்டும் என்று கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்கள் சுஜூதில் இருக்கும்போது சுபஹான ரப்பியல் அலா என்று நாங்கள் சொல்ல வேண்டும். சுபான ரப்பியல் அலா வபி ஹம்திஹி என்று வரக்கூடிய வபி ஹம்திஹி என்று மேலதிகமாக வரக்கூடிய வார்த்தைக்கு ஆதாரபூர்வமான எந்த செய்திகளும் இல்லை. ஆனால் சுபான ரப்பியல் அலா என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஆதாரபூர்வமான அறிவிப்புகள் இருக்கின்றன. எப்படி வருதுன்னு சொன்னா, அகமதுல 3334வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஃபகான யகூலு ஃபீ சுஜூதிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதுல சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுபான ரப்பியல் அலா, சுபான ரப்பியல் அலா என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. இப்ப இந்த சுஜூதுல சுபான ரப்பியல் அலா என்பது எத்தனை தடவை சொல்லணும் என்பதுதான் கேள்வி. பொதுவாக நம் சமூகத்துல ஒரு பழக்கத்துல 3 தடவைகள் சுபான ரப்பியல் அலா என்று சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனா 3 தடவைகள் மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் என்று வரக்கூடிய கருத்தில் ஏதாவது ஹதீஸ் இருக்குதா என்று பார்த்தால் ஒரு ஹதீஸ் வருகிறது. எப்படி வருகிறது என்று சொன்னா, அபூதாவுதுல 752வது செய்தியாக வரக்கூடிய ஒரு செய்தியில, இதா ரகா அஹதுக்கும் ஃபல்யகுல் ஸலாஸ மர்ராத்தின் சுப்ஹான ரப்பியல் அலீம், உங்களில் யாராவது ஒருவர் ருக்கு செய்பவராக இருந்தார், அவர் 3 தடவைகள் சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று சொல்லட்டும் என்ற கருத்துல ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸை பொறுத்தளவுல இதை பதிவு செய்த இமாம் அபூதாவுத் அவர்களே, ஹாதா முர்சலுன் அவுனுன் லம் யுத்ரிக் அப்துல்லா, இது ஒரு முர்சலான செய்தி, தொடர்பு அருந்திய செய்தி. காரணம், இதை அறிவிக்கக்கூடிய அவுன் இப்னு அப்துல்லா என்பவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்பவரை நேரடியாக சந்தித்ததில்லை, அவர் அடைந்ததில்லை என்று இமாம் அபூதாவுத் அவர்கள் குறிப்பிடுவதனால இந்த செய்தி பலவீனமான செய்தியா இருக்குது. ஆனா சுபான ரப்பியல் அலீம் அல்லது சுபான ரப்பியல் அலா என்பது எத்தனை தடவை தான் சொல்லணும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு செய்தியை ஹுஸைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நசாயில 1121வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அதுல என்ன வருகிறது என்று சொன்னால், ஸல்லைத்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதேன். ஸாத லைலத்தின், ஒரு நாள் இரவு தொழுதேன். ஃபஸ்தஃப்தஹ பிசூரத்தில் பக்ரா, ரசூலுல்லாஹ் சூரத்துல் பக்ராவை கொண்டு ஆரம்பித்தார்கள். ஃபக்ரஅ பிமிஅத்தி ஆயத்தின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 வசனங்களை ஓதினார்கள். லம் யர்கா, ரசூலுல்லாஹ் ருக்கு செய்யவில்லை, ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக ஓதினார்கள். அப்போது நான் என்ன நினைத்தேன் என்றால், ஃபகுல்து யஹ்திமுஹா ஃபிர் ரக்அத்தைன், 2 ரக்அத்தோட ரசூலுல்லாஹ் இதை முடித்து விடுவார்கள் என்று நினைத்தேன். ஃபமலா, ஆனால் தொடர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டினியூ பண்ணாங்க, ஓதினார்கள். குல்து யஹ்திமுஹா, பிறகு முடிப்பார்கள் என்று நினைத்தேன். சும்ம யர்கா, பிறகு இதை ஓதி முடித்து விடுவார்கள் என்று நினைத்தேன், ருக்கு செய்து விடுவார்கள் என்று நினைத்தேன். ஃபமலா, ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக ஓதினார்கள். ஹத்தா கரஅ சூரத்தன் நிசாஇ, சூரத்துல் நிசாவை ஓதும் வரைக்கும். சும்ம கரஅ சூரத்த ஆல இம்ரான், பிறகு சூரத்து ஆல இம்ரானையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். சும்ம ரகஅ நஹ்வன் மின் கியாமிஹி, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையில் இருந்த அளவிற்கு ருக்கு செய்தார்கள் என்று வருகிறது. யகூலு ஃபீ ருக்குஇஹி சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம். அந்த ருக்குவிலே ரசூலுல்லாஹ் சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று சொன்னார்கள் என்று வருகிறது. அப்ப இந்த செய்தியை வச்சு 3 தடவை சுப்ஹான ரப்பியல் அலீம் ருக்குல சொல்லணும் என்ற மாதிரி கருத்தும் எடுக்கிறார்கள். அதே நேரத்துல இந்த சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று சொன்னது 3 தடவையை குறிப்பதற்காக அல்ல, அதிகமான சுப்ஹான ரப்பியல் அலீம்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொல்வதற்காக தான் இந்த மாதிரி வாசகம் இடம் பெற்றிருக்கிறது என்றும் சிலர் கருத்து சொல்றாங்க. ஏன் என்று சொன்னால், அதுல என்ன சொல்லப்படுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு சும்ம ரகஅ நஹ்வன் மின் கியாமிஹி, கியாம்ல நின்ற நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இருந்தார்களோ, சூரா பக்ரா ஓதும் வரைக்கும், சூரா நிசா ஓதும் வரைக்கும், சூரா ஆல இம்ரான் ஓதும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் நின்று தொழுதார்களே, அந்த அளவுக்கு ருக்கு செய்தார்கள் என்று வருகிறது. அந்த அளவுக்கு ருக்கு செய்வதாக இருந்தா சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று 3 தடவை மட்டும் ஓதினால் அந்த ருக்குவுக்கு அது ஈடு கொடுக்குமா? கொடுக்காது. நீண்ட நேரம் நின்ற நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த மாதிரியே
நீண்ட நேரம் ருக்கு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா அந்த ருக்குல சுபான ரப்பியல் அலீம் என்பது 3 தடவை மட்டும் ஓதினார்கள் என்று நாங்கள் புரிந்து கொண்டால் அந்த ருக்குவிலே நீண்ட நெடு நேரம் வெறுமனே இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே இதிலிருந்து இந்த வாசகத்தை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னா சுபான் ரப்பியல் அலீம், சுபான் ரப்பியல் அலீம், சுபான் ரப்பியல் அலீம் என்று நீண்ட நேரம் சொன்னார்கள் என்ற கருத்தில் புரிந்து கொள்கிறார்கள். அந்த புரிதலும் சரியானதாக இருக்கிறது. ஏனென்றால் இதுல 3 தடவை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வரல. சுபான் ரப்பியல் அலீம், சுபான் ரப்பியல் அலீம் என்று தொடர்ச்சியா சொன்ன மாதிரி தான் அந்த வாசகமும் இடம் பெற்றது இருப்பதிலிருந்து அதிகமான அளவு சுபான் ரப்பியல் அலீம் என்றதை சொன்னாங்க என்பதுதான் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியுமானதாக இருக்கிறது. இப்போ ஒருவர் ஓடி வந்து சொல்கிறார் அல்லாஹ் 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 என்று ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் 3 தடவை அல்லாஹ் 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 என்று சொன்னார் என்று புரிந்து கொள்ள மாட்டோம். அல்லாஹ் 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 என்று நிறைய தடவைகள் ஒருவர் சொல்லிக் கொண்டு இருந்தார் என்று எப்படி நாங்கள் புரிந்து கொள்வோமோ அந்த மாதிரி தான் இந்த சுபான ரப்பியல் அலீமையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த விளக்கத்தை சொல்பவர்களுடைய கருத்தாக வாதமாக இருக்கிறது. அந்த வாதம் நியாயமானதாகவும் இருக்கிறது என்ற அடிப்படையில சுபான ரப்பியல் அலீம் என்பது ருக்குவிலே 3 தடவைக்கு மேலே நீண்ட நேரம் ருக்கு செய்யும் போது நீண்ட நேரமாகவும் அல்லது குறைந்த அளவில் 3 தடவையாவது சுபான ரப்பியல் அலீம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இதை புரிந்து கொண்டால்தான் இந்த செய்தி சரியாக புரிந்து கொண்டதாக அமைகிறது என்பதன் அடிப்படையில் ருக்குவிலும் சுஜூதிலும் சுபான ரப்பியல் அலீம் என்று ருக்குவிலும் சுபான ரப்பியல் ஆலா என்று சுஜூதிலும் அதிகமான அளவில் நாம் ஓதிக்கொள்ளலாம் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு விளங்கக்கூடிய விளக்கமாக இருப்பதனால சுஜூதிலே அதிகமாக சுபான ரப்பியல் ஆலா என்று ஓதிக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக அமைந்திருக்கிறது. அதுதான் ஏற்புடைய பதிலாகவும் இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.